தற்போது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய திரு நவ்சத் அவர்களே, இந்த விழாவிற்கு தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கும் இந்த ஐஸ்வர்யம் ட்ரஸ்டினுடைய சேர்மன் மற்றும் எம்டி திரு டாக்டர் பாலகுருசாமி அவர்களே, அன்பு அசோசியேட்ஸ் அட்வொகேட் திரு அன்பழகன் அவர்களே, ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜல்லிக்கட்டு மற்றும் மதுரை ரிப்போர்ட்டர்ஸ் கில்டு பிரசிடென்ட் திரு எஸ் கதிரவன் அவர்களே, மதிப்புக்குரிய திரு நெல்லை பாலு அவர்களே மற்றும் கூடியுள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, சிறப்பு குழந்தைகளே, இந்த ட்ரஸ்டில் பணிபுரியும் அட்டண்டர்ஸ்களே, நர்ஸ்களே மற்றும் பணியாளர்களே, பிரசன்ட் மீடியாவை சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மதிய நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உண்மையிலேயே ஒரு மனதிற்கு ஒரு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். ஒரு அருமையான விழாவில் கலந்து கொண்டோம் என்ற மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறப்ப எல்லாருமே சந்தோஷப்படுவோம். அந்த குழந்தையை சீராட்டி பாலூட்டி நம்ம அன்போட துணியெல்லாம் எடுத்து கொடுத்து பர்த்டே கொண்டாடி வளர்த்தி நல்ல ஸ்கூல்ல சேர்த்துவோம். அது படிக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து வாலிப வயதை அடைந்தவுடன் அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். அவரு ஒரு வேலை வாய்ப்போ அல்லது ஒரு தொழிலோ தொடங்கி திருமணம் முடிந்து குழந்தைகள் பெற்று ஒரு நல்ல நிலையில் இருப்பார். அப்புறம் அவருக்கு பார்த்தீங்கன்னா சொசைட்டில ஒரு நல்ல மரியாதை இருக்கும். அப்புறம் அவர் ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு வர்றப்ப கொஞ்சம் மரியாதை குறையும், ஒரு பாதி ஆயிடும். ஒன்னா ரிட்டையர்மெண்ட் அல்லது ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பிசினஸ் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் அந்த ஆக்டிவா இருக்கிறதுல ஓய்வு பெறுவாங்க. ஸோ அது கூட கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வயோதிக பருவம், ஒரு முதிய பருவம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் வரத்தான் போகுது. அது ஒரு சிக்கலான ஒரு விஷயம். அந்த டைம்ல அவருடைய குழந்தைகள் ஒரு அக்கறையோட பார்க்கணும். எப்பவுமே அந்த குழந்தை அந்த பெற்றோர்களையோ அல்லது முதியோர்களையோ கைவிட்டக்கூடாது. ஆனா அந்த ஸ்டேஜ்ல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சில பக்கமெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த முதியோர்களையும் பெற்றோர்களையும் கவனிக்க முடியாம யாருக்கும் தெரியாம அப்படியே கொண்டு கார்லயோ வண்டிலயோ கொண்டு அப்படியே ரோட் சைடில் விட்டுட்டு அட்ரஸ் எல்லாம் போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அதிகமா நடக்குது. ஸோ அதெல்லாம் உணர்ந்துதான் நம்ம டாக்டர் பாலகுருசாமி அவர்கள் அவங்க இந்த ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நேரா அந்த மாதிரி இடத்துக்கே போய் அந்த மாதிரி கைவிடப்பட்ட முதியோர்களை தத்து எடுத்து ரெஸ்கியூ பண்ணி அதை அது சம்பந்தமா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ராப்பரா வித் லீகல் ப்ரொசீஜரா அவங்களை இங்க கொண்டு அருமையான சிகிச்சை கொடுக்குறாங்க. அதாவது நம்ம எல்லாம் அதெல்லாம் செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அப்படியே ரொம்ப ஒரு உடல்நிலை சரியில்லாதவங்க, ஒரு நோய் முத்தினவங்களை அப்படியே கையில தொட்டு தூக்கிட்டு இங்க வச்சு குளிப்பாட்டி ட்ரெஸ் மாத்தி உணவு ஊட்டி விட்டு அந்த ஆரம்ப கால குழந்தை பருவத்துக்கே போயிடும். அந்த ஒரு சிறப்பா அதை இங்க செய்யறாங்க. அவர்களுக்கு உண்மையிலேயே டாக்டர் திரு பாலகுருசாமி அவர்களுக்கும் மற்றும் அவர் குழுவில் சேர்ந்தவர்களுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மட்டுமல்ல, அவர் டீமை சேர்ந்த அட்டண்டர்ஸ், நர்ஸ், அவங்க எல்லாருமே இங்க அதை ஒரு சேவை மனப்பான்மையோட ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட செய்யறாங்க. அது மிகவும் பாராட்டுக்குரியது. ஏன்னா இப்போ எனக்கு அது ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. என்னோட தாயார் நான் 1990 லா காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கும்போது அவங்க ஒரு கீழே விழுந்து ஒரு ட்ரக்காட்ரிக் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்போல்லாம் உங்களுக்கு அந்த மாவு கட்டு தான் போடுவாங்க, அந்த பிளேட்டுங்கிற ட்ரீட்மெண்ட்டே இல்லை. அப்போ மதுரை தேவதாஸ் மருத்துவமனையிலிருந்து பணிபுரிந்த ஒரு டாக்டர் உடுமல்பேட்டு வந்திருந்தாரு. அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு பிளேட் வச்சாங்க. ஸோ அது சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷன் தான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பெட்ல இருந்து அவங்க எந்திரிக்கவே முடியல. அப்படியே பெட் சோர் வந்துருச்சு, பின்னாடி பூரா பெட் சோர் வந்துருச்சு. அது ஒரு ஸ்டேஜில் அதை பண்ணவே முடியல. அவ்வளோதான், அந்த ஹாஸ்பிட்டலோட குவாலிட்டி. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. வீட்டில் வச்சும் நாங்களே தான் அதை ட்ரீட்மெண்ட் அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பலன் இல்லாமல் இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ என்ன நினச்சி பாருன்னா, அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட், ஒரு மையம் இருந்திருந்துன்னா அவங்கள இன்னும் காப்பாற்றி இன்னும் நீண்ட காலம் வாழ வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த பணியை இந்த ட்ரஸ்ட் செஞ்சுட்டு வர்றாங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இன்னைக்கு பொங்கல் நம்ம தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப உற்சாகமா கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழா அப்படின்னாலே மனதிற்குள்ள ஒரு உற்சாகம். ஏன்னா வரிசையா நாளைக்கு பொங்கல், நாளான்னைக்கு வியாழக்கிழமை பொங்கல் வருது, வெள்ளிக்கிழமை மாட்டு பொங்கல், அதுக்கப்புறம் காணும் பொங்கல். பொங்கல்ல நம்ம அந்த அரிசியை போட்டு சர்க்கரை பொங்கல் வைக்கிறப்ப ஒரு உற்சாகம் பிறக்கும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க. இந்த பழைய எண்ணங்கள், பழைய கெட்ட எண்ணங்கள்லாம் நீங்கி புதிய எண்ணங்கள் உருவாகி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியதான் அந்த பொங்கல் விழா. அப்படி ஒரு அற்புதமான பொங்கல் விழாவை இது போன்ற ஒரு மையத்தில் கலந்து கொண்டு நான் பங்கேற்றதற்கு எனக்கு மிகவும் மன மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த ட்ரஸ்டை 2014 டாக்டர் பாலகுருசாமி அவர்கள் சில ஒரு 7 டாக்டர்ஸ் வச்சு ஆரம்பிச்சார். ஏன்னா டாக்டர்ஸ்னா அவங்க படிச்ச படிப்புக்கு அவங்க அந்த டாக்டர் தொழில சம்பாரிச்சு மேலும் மேலும் கட்டடம் கட்டி அந்த தொழிலை வளர்த்துறதுல தான் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஆனா இவரு டாக்டர் தொழில சம்பாரிச்சு அதை இந்த ட்ரஸ்ட் மூலியமா செலவழிக்கிறார்.
உண்மையிலேயே அது வந்து ஒரு பெரிய மனது வேண்டும். அதற்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.